சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளரும் நாளைய முதலமைச்சரும் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி இன்று சட்டசபையில் உரையாற்றிய அதிமுக எம்எல்ஏ தேன்மொழி வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என கூறியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளரும் நாளைய முதலமைச்சரும் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நிலக்கோட்டை பேரூராட்சி 100 ஆண்டு கடந்து வரும் நகரமாகும். தற்போது நிலக்கோட்டை பேருந்து நிலையம் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் பேருந்துகள் நிற்பதற்கும் மக்கள் நடப்பதற்கும் வசதி இல்லாமலும் குப்பை கூடமாக உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் நிற்காமல் நெடுஞ்சாலையில் நின்று சென்று விடுகின்றன. குறிப்பாக நிலக்கோட்டை பேருந்து அருகில் தினசரி மார்க்கெட், வார மார்க்கெட், பூ மார்க்கெட் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளதாலும் நிலக்கோட்டை பேரூராட்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். எனவே நிலக்கோட்டை தொகுதி மக்களின் நலன் கருதி நிலக்கோட்டை பேருந்து நிலையத்தை நவீன வசதியுடன் தரம் உயர்த்தி தருவதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிகாரிகள் என கொடுத்த குறிப்பு, அதில் இடம் அடிப்படை வசதிகள் சரியாக இருக்கிறது. எனவே விரிவாக்கம் செய்வதற்குரிய போதிய இட வசதி இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பேரூராட்சிகளில், அது முதல் நிலை பேரூராட்சிகளில் பேருந்து நிலையம் அமைப்பதிலே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இதை செய்து கொடுக்கலாம். ஒன்று, மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்து விடுங்கள், இல்லை பேருந்து நிலையத்தை மார்க்கெட்டை வேறு இடத்தில் வைத்து விரிவாக்கம் செய்து விடுங்கள். இடம் இருக்குமானால் 2 பணியுமே செய்து தரலாம். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், இன்றைக்கு பல ஊர்களிலே பேரூராட்சிகளிலே நகரமாக ஆகிவிட்ட காரணத்தால் பைபாஸ் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. அதுபோல் பைபாஸ் சாலையில் நமக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அதில் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த ஆண்டே அதற்கான உத்தரவு உங்களுக்கு தரப்படும். எனவே இடம் மாண்புமிகு உறுப்பினர்கள் பார்க்கலாம். அரசாங்க சொந்தமான இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அதை பெற்று அதை நாங்களே வேலை செய்து தருகிறோம், கட்டடம் கட்டி தருகிறோம். இப்போதைக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை அங்கே இருக்கிற பேருந்து உள்ளே சென்று வருகிற போல அந்த பணியை செய்து தரலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.